अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागम् लक्ष्मीः नृसिंहम् शरणम् प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुम् हेयाम् सुललितसुन्दरकायाम् सुरेन्द्रकेयाम् सुरऋषिभिर्जेयाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम्। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साविजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। ஸ்ரீமத்பாகவதத்துல பரம மங்களத்தை அளிக்கக்கூடியதாகவும் நம்மை எல்லா விதத்திலும் ரட்சிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடிய நாராயண கவசம் என்னும் அந்த ஸ்தோத்திரத்தையும் ஆத்மலாபத்தை நமக்கு அளிக்கக்கூடியதாகவும் இந்த ஆத்மாவை பரமாத்மாவினுடைய திவ்ய சரணாரவிந்தங்களில் சமர்ப்பிக்க தூண்டுவதாயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரமான விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரமும் நாம பார்த்தோம். ஒன்று விஸ்வரூபன் உபதேசம் செய்தது, மற்றொன்று விருத்ராசுரன் உபதேசம் செய்தது. ரெண்டு பேரும் அசுரர்கள் தான். தேவர்களை துவேஷிப்பவர்கள் தான். எந்த சமயத்தில் தேவர்களை ஜெயிக்க முடியும் என்பதாக காத்துக் கொண்டிருந்து அதற்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை உடனடியாக உபயோகப்படுத்திக்கிறவாதான் ரெண்டு பேரும். அப்பேற்பட்டவர்கள் உயர்ந்ததான இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருப்பது. அதுவும் குறிப்பா விருத்ரன் இந்திரனிடத்துல சொல்றான், இந்திரா நீ என்ன கொன்னுடு, எனக்கு இந்த தேகம் வேண்டாம். எத்தனையோ பிறவிகள் எடுத்து எம்பெருமானுடையதான திருவடியே என்னுடைய மனசு நினைச்சென்றிருக்கு. அஜாதபக்ஷா இவ மாதரம் ககா स्तन्यं यथा वत्सतरः क्षुधार्ताः प्रियं प्रियेव व्युषितं विषन्नाः मनोरविन्दाक्ष दिदृक्षते त्वाम्. என் மனசு உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. என் மனசு உணர்வுன்றது இருக்கே, அந்த உணர்வுன்றது எம்பெருமானை தவிர்த்து வேறு இதுல ஈடுபடல. எம்பெருமானுடைய திவ்ய சரணகமனங்களையே நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விருத்ரன் ஸ்தோத்திரம் பண்றான். அது இந்திரனுக்கே ஒரு ஆச்சரியம். இந்திரனுக்கும் விருத்ரனுக்கும் யுத்தம்ன்றது அப்படி அதிகோரமான யுத்தம். ஒரு சந்தர்ப்பத்தில் விருத்ரன் ஐராவதம்ன்றதான யானையோடு சேர்த்து இந்திரனை முழுங்கிடுறான். பிரம்மதேவர்கள் ஐயோ இந்திரன் போயிட்டான், விருத்ரன் வயிற்றுக்குள்ள இந்திரன் போயிட்டான்னா அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் வெளில வரத்துக்கு வழி இல்லைன்னு எல்லாரும் ஆகாகாரம் பண்றான். யாரு? பிரம்மாதி தேவர்கள்லாம் கூட ஆகாகாரம் பண்றான். பிரம்மாதி தேவர்கள்லாம் மயங்க, அவளுக்கே புரியல என்ன போறதோ நெருங்கிட்டு இருக்கச்சே இந்திரன் விருத்தனுடைய வயத்துக்குள்ளே சென்றவன் அப்படியே அவனுடைய வயத்தை கிழிச்சுண்டு விட்டவன். எப்படி இது சாத்தியம்னா இந்திரன் பயப்படல, துளி கூட பயப்படல. விருத்தனால அவன் வாயில் முழுங்கப்பட்டு அவன் வயிற்றுக்குள்ளே இறங்கி ஐராவதத்தோட, அதான் சுவாரஸ்யம் முக்கியம், ஐராவதம் யானையோடு சேர்த்து விழுங்கப்பட்டு இருந்தாலும் இந்திரன் பயப்படல. என்னடா நாராயண கவசத்தை அனுதினமும் அனுக்ஷணமும் இந்திரன் தியானித்துக் கொண்டே இருக்கானாம். அந்த நாராயண கவசத்தினுடைய மகிமையினால, அந்த நிருசிம்மனுடைய பூர்ணமான அனுகிரகத்தினால பயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்தான் இந்திரன் வர்ணிக்கிறார். போஜமகாகவி சம்பூராமாயணத்துல ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவேன். சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் மகேந்திர பர்வதத்திலிருந்து தாண்டி லங்கைக்கு போகணும். ததானீம் உததி முல்லங்கன திருடதர சரணதல நிஷ்பீடனம் சோடுமக்ஷ்மஹ
க்ஷ்மாவிருதேஷா தக்ஷண பிரபுத்த கண்டீரவ கண்டாரமுகரித கந்தர கிருதாக்கிராந்ததயா என்று ஒரு அழகான கத்தியம். ரொம்ப அழகா இருக்கும். அந்த கத்தியத்தை ரசிக்கவே ரொம்ப அழகா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதுல இந்த ஹனுமான் எப்படி ஜம்ப் பண்ணார், ஆகாசத்துல எப்படி கிளம்பினார், அற்புதமாக ஆகாசத்துல எப்படி பறந்தார் அப்படின்னு. இங்க சூப்பர் சானிக், இப்ப சூப்பர் சானிக்லாம் அவுட் டேட்டட் இல்லையா, ரஃபேல் அப்படி சொல்லணும். ரஃபேல் எப்படி போகும், எப்படி ஸ்பீடா போகும், அந்த மாதிரிலாம் ஹனுமார் வந்து ஆகாயத்துல ரொம்ப அழகா 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி 5லே 1 பெற்ற அணங்கு யாரு, அந்த பிராட்டி. அவளை பார்ப்பதற்காக ஆரியருக்காக ஏறி அதை கிளம்பினவன் 5லே 1 தாவினான். இந்த சமுத்திரத்தை தாண்டி போய் 5லே 1 விட்டான், லங்கையில நெருப்பு விட்டான். அவன் நம்மை அழித்து காப்பான் என்று அனுமானுடைய ஸ்தோத்திரம். அதுபோல ஆகாசத்துல கிளம்பி வரான். தேவர்களுடைய பராக்கிரமத்தை பார்ப்பதற்காக பரீட்சைகள் வைக்கிறார்கள். முதல்ல சுரசா என்னும் நாகமாதாவை அனுப்பினார்கள். அது தவிர சமுத்திரத்தில் உள்ள சிம்ஹிகை என்னும் ஒரு ராட்சதை வசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராட்சதையும் ஹனுமான தடுக்கிறார். முதல்ல சுரசை என்னும் நாகமாதா அவள் சாயா கிராகினி, ஒருத்தன் நிழலை பிடிச்சு இழுத்துருவான். ஒருத்தனுடைய நிழலை பிடிச்சு இழுக்க முடியும். மேல ஆகாயத்துல ஹனுமான் ஆச்சரியமா போயிட்டு இருக்கார். அவருடைய கவனம் தடைப்படுகிறது. வேகமா போயிட்டு இருக்கார். கீழே யாரோ பிடிச்சு தன்னை இழுக்கிறாள் குனிஞ்சு பார்க்கிறார். தன்னுடைய நிழலை பிடித்து இழுக்கிறாள் அவள் சாயா கிராகினி என்பதை புரிஞ்சுண்டு அப்புறம் அங்க ஒரு அனுகிரகம் பண்றது. என் வாய்க்குள்ள பூந்துதான் வெளில வரணும்னாவோ அழகா உள்ள பூந்தார். அப்புறம் வெளியில வந்தார். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமிய மீஷத்துவம் வசித்துவம் அஷ்டமகா சித்திகளும் கைவரப் பெற்றவர் ஆஞ்சநேய சுவாமி. துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் மசக சமான ரூப கபிதரி அப்படின்னு கொசு மாதிரி சரீரத்தை எடுத்துட்டான். இப்ப இருக்கிற கொசு குரங்கு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அனுமான் என்ன பண்ணார், இத்தினுண்டு கொசு மாதிரி தன்னுடைய ரூபத்தை சுருக்கின்ற. நல்ல மழை பெய்யச்சே ஒரு மழை துளிக்கும் இன்னொரு மழை துளிக்கும் நடுவில் தன் மீது மழை துளி விடாமல் நடந்து செல்லும் அளவிற்கு அனுமானுக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டு. ஆகாயத்துல பறக்கணும்னா உடம்ப லேசாக்கிக்கணும். அதே 80 கிலோ வெயிட்டோட தொப்புரி கீழே வச்சா தொகையில கீழே ஒரு மேல போக மாட்டோம். அதனால அனுமானுக்கு அந்த மாதிரி அஷ்டமகா சித்திகளும் கைவரப் பெற்றன. இப்படி சுரசா என்னும் நாகமாதாவை வெற்றி கொண்ட பொழுது ஹனுமான் திரிவிக்ரமாவதார பெருமாளை போல சேவை சாதித்தான். அடுத்தது சிம்ஹிக்கைன்றதான அந்த ராட்சசி இருந்தார். அவள் வயிற்றுக்குள்ள போன ஹனுமான் என்ன பண்ணான்னா, அப்படியே அவள் வயிற்ற கிழிச்சுன்னு வெளியில வந்தால் அங்கே ஹனுமானுடைய வைபவம் நிருசும்மரை போல இருந்ததுன்னு போஜமகாகவி வர்ணிக்கும். நிருசும்மரந்திராம் பதி சிம்ஹிகாகிராம்ல சிம்ஹிகையினுடைய வயத்தை கிழிச்சுண்டு. என்ன நிருசும்மருக்கும் ஹனுமானுக்கு என்ன வித்தியாசம்னா, நிருசும்மன் 2 கஷபு மடியில போட்டு அவன் வெளியில வயத்தை கிழிச்சு உள்ள கை விட்டார். ஹனுமான் என்ன பண்ணான், நிருசும்ம தியானம் பண்ணினவன் மசக சமான ரூப கபிதரி சுமிரன் நரஹரின சுமிரன் ஸ்மரன் அர்த்தம். நரஹரிய தியானம் பண்ணினான். நிருசும்மன தியானம் பண்ணாதான் இத்தகைய சித்திகள் கிடைக்கும். இல்லைன்னா சித்திகள் கிடைக்கவே கிடைக்காது. அதான் யோகிகள் எல்லோருமே என்ன பண்றாங்க, நிருசும்ம உபாசனம் பண்ணுவோம். சனாதன தர்மத்துல வைதிக தர்மத்தின் வழி நடக்கக்கூடியதான எந்த சன்னியாசியா இருந்தாலும் அவளுக்கு நிருசும்ம மந்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். நிருசும்ம தியானம்ன்றது அவளுக்கு முக்கியம். அதையால்தான் சிங்கேரி பெரியவாளுக்கெல்லாம் கூட நரசிம்ம பாரதின்னு பேர் உண்டு. நீங்க பாத்திரிகையிலையும் சிங்கேரி பெரியவாளா இருந்தா கூட அவளுக்கு நரசிம்ம பாரதின்னு பேர் வைப்போம். ஏன்னா நிருசும்ம தியானம்ன்றது வைதிக சன்னியாசிகள் எல்லாருக்கும் உண்டு. உள்ளுக்குள்ள போனவன் சிமிக்கையை வைத்துக்குள்ள போன ஹனுமான் அதை வயத்தை கிழிச்சுட்டு வெளியில வந்தான் அப்படின்னு சொல்ற. அது ஒரு விசேஷமா அந்த கதையை சொல்றது. அதே மாதிரிதான் இப்ப விருத்ராசுரன் வயிற்றுக்குள்ள போனவனான இந்திரன், அதுவும் யாரையோட ஐராவதத்தோட போனான். அவன் உள்ள போகச்சேவும் உள்ள இறங்கச்சேவும் வயிற்றுக்குள்ள விருத்திரன் போட்டு முழுங்கச்சேவும் சரி, நாராயண கவச்சத்தை சொல்லுண்டே இருந்தான் இந்திரன். நாராயண கவச்சத்துடைய மகிமை அத்தகை, நாராயண கவச்சத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரபாவம் அத்தகை. இந்த துளிகளை பயப்படாத. முதல்ல பயந்திருந்தான், என்னாகுமோ என்னாகுமோ. எப்ப எம்பெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணாரோ, ததீச்சியினுடைய எலும்பினாலே செய்யப்பட்டதான உயர்ந்த வஜ்ராயுதம் அவனுக்கு கைக்கு கிடைத்ததோ அவனுக்கு ஒரு குறவும் இல்லை. அப்படியே கிளம்பி ஆகாச மார்க்கமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கச்சே இப்ப யானையோட முழுங்கினவன வயத்துக்குள்ள போய் அவன் வயத்தை கிழிச்சுன்னு வெளியில் வந்தான். ஏன்னா நாராயண கவச்சத்துடைய மகிமை நிருசும்ம தியானம் அப்படின்னா. இன்னைக்கு நாம பிரகலாத ஸ்துதி அனுபவிக்கிறதா இருந்தது. ஆனா இன்னைக்கு சித்திரை. அதனால சித்திரகேது உபாக்கியானத்தை இன்னைக்கு நாம் அனுசந்தித்து விட்டு சித்திரகேதுடைய ஸ்துதி சங்கர்ஷணமூர்த்தியான பெருமாள் விஷயமாக சித்திரகேதுடைய ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்து விட்டு நாளைக்கு சுவாதி
பிரகலாத ஸ்துதியை நாளைக்கு சுவாதி என்று அனுபவிக்கலாம். அதனால ஒண்ணு நடுவில் சேர்த்திருக்கேன். இந்த சித்திரகேதனுடைய ஸ்துதியை அடைய நடுவில் சேர்த்திருக்கேன். இப்படியெல்லாம் விருத்ரன் அவனை முழுங்கி சண்டை போட்டு யுத்தம் பண்ணி, இந்திரா என்னை கொன்று விடு, உன் மூலமாக நான் இருப்பது என்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம்னு சொல்லி, அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து விருத்ரனுடைய தலை பூமியில் விழுந்தது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சரியர், ஒரு வருஷம் அந்த யுத்தம் நடந்திருக்கு. ஒரு வருஷம் அப்படி ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு விருத்ரன் விழுந்தார். ஆனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி என்பது ஏற்பட்டது. இது மேல பாகவதத்தில் சொல்லப்படுற விஷயம். உடனே இந்திரன் சொன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு தடவை இந்த விருத்ரனுடைய சகோதரன் விஸ்வரூபன் அவனை கொன்றதினால் பிரம்மஹத்தி என்பது ஏற்பட்டதே, இப்பொழுது மறுபடியும் எனக்கு பிரம்மஹத்தி என்பது உண்டாயிருக்கிறதேன்னு வருத்தத்தில் இருக்கான். சற்றே வெட்கப்பட்டு வேதனையினாலே தனக்கு ஏற்பட்ட பாபம், என்னதான் உலகத்திற்காக அவன் நல்லது காரியம் பண்ணாலும் பாபம் பாபம் தானேன்னு இந்திரன் தண்ணீருக்குள்ளே மானச சரஸ் என்பதான ஒரு அழகான புஷ்கரணிக்குள்ள இந்திரன் தண்ணீருக்குள்ளே மூழ்கி தாமரை தண்டில் வசித்துக் கொண்டு பகவத் தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்திரனுக்கு ஏற்பட்ட பாபத்தை நீக்குவதற்காக மகர்ஷிகள் எல்லோரும் அஸ்வமேதம் என்னும் மகாக்கிரது பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த யாகத்தினுடைய பலன் இந்திரனுக்கு போய் சேரல. அது போய் சேர்ந்தால்தான் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். யாகத்தினுடைய பலனை இந்திரன் பெற முடியாமல் அவனை தடுக்குகிறது. இது தண்ணீருக்குள்ளே அவன் அமிழ்ந்திருக்கான். அதனால உள்ள போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹவிர்பாகம் அவனுக்கு போய் சேர முடியல. இந்த அட்ரஸ் சரியா கொடுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவான் கொரியர் பாய், சார் நீங்க ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க சார், உங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப ட்ரை பண்ணினேன், உங்க லொகேஷன் நீங்க எத்தனை தடவை ஷேர் பண்ணாலும் எங்களுக்கு சரியா செட் ஆகல, அதனால அந்த லொகேஷனுக்கு எல்லாம் டெலிவரி பண்ண முடியாது, நீங்க பேசாம ஆபீஸ்ல வந்து உங்க டெலிவரி வாங்கிக்கோங்கன்னு சொல்றாலும் இல்லையோ, உங்க பேக்கேஜ் வாங்கிக்கோங்கன்றாலும் இல்லையோ. சில பேருடைய தானே வீடு அட்ரஸ் பார்த்தா இந்திய வரைபடத்திற்கு வெளில கூட இருக்கும். அந்த மாதிரி இந்திரனுக்கு ஆவிர்வாதம் போய் சேரல. இந்திரன் அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த தாமரை மலர்ல பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மராய் தாட்சின்னு மகாலட்சுமி தாயார் அவள் அந்த தாமரை புஷ்பத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவளுடைய இன்னருடையாலே இந்திரனுடைய பாபம் என்பது நீங்குகிறது. அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்ற வேதமானது கொண்டாடுகிறது அல்லவா. ஈசானாம் ஜெகதோச்ச வெங்கடபதே விஷ்ணோ பராம் பிரயசீம் என்று அவளை கொண்டாடுறோம் இல்லையோ. அப்படி ஏற்பட்டதான பிராட்டியினுடையதான மங்களம் மங்களம் மங்களானான்னு மங்களங்களுக்கெல்லாம் மங்கள ரூபிணியா இருக்கக்கூடிய பிராட்டியுடைய சம்பந்த விசேஷத்தால் இந்திரனுக்கு பாபம் நீங்குகிறது. இதன் நடுவில் இந்திரன் இப்படி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பிரம்மஹத்தி பாபத்தினாலே பீடிக்கப்பட்டு தாமரை தண்டில் வசித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்திரன் இல்லாமல் லோகத்தில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்பதனாலே மகர்ஷிகள் தேவர்கள் யாரும் தீர்மானித்து 100 அஸ்வமேத யாகத்தை செய்திருந்தவனான நகுஷனை இந்திரனாக இடைக்கால இந்திரனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். இதெல்லாம் உண்டு இல்லையா. தலைவருக்கு ஏதாவது சௌகரியப்படலை அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்ணுவோம், இடைக்கால அமைச்சர் இடைக்கால தலைவர் அப்படின்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்றாலும் இல்லையோ. அது போல கொஞ்ச நாள் இந்த பதவியில் இருக்கணும்னு நகுஷன் அவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணான். ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவிக்கு தகுதி வந்து விடுகிறது. அதனால தான் இந்திரனுக்கு சதக்கிரது என்பதாக சதக்கிரதுன்னு அர்த்தம் 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவர்கள். சிலருக்கு ஒரு விருதங்கள் உண்டு நம்ம சம்பிரதாயம் சதுர்வேத சதக்கிரது அப்படின்னு இல்லையா. சதுர்வேத சதக்கிரது 4 வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணிடுவா. நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தவர்கள். அப்ப இவெல்லாம் இந்திர பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் தான். அப்புறம் ஏன் இந்திரனா ஆகலைன்னு அவ அதுக்கு ஆசைப்படல. பின்ன எதுக்கு ஆசைப்பட்டா, அவெல்லாம் கர்மயோக நிரத்தர்கள். எல்லாம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்ரு பிரம்மணாஹுதம்னு எல்லாத்தையும் பரமாத்மாவிற்கு ஆராதனமாகத்தான் சமர்ப்பித்தார்களை தவிர்த்து தங்களுக்கு மோட்சத்தை தவிர்த்து வேறு எந்த பலனையும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார். அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் இல்லை. சதக்கிரதுன்றது 100 யாகங்கள் பண்ணினால்தான் ஒரு பெருமை தோற்றும்படியாக இருக்கே தவிர்த்து அந்த 100 யாகங்களுடைய உத்தேசம் கேவலம் இந்திராதி பதவிகளுக்காக இல்லை. அந்த பதவி சாஸ்வதம் இல்லைன்னு நேற்றைய உபன்யாசத்தில் கூட பார்த்தோம். 100 கோடி காலங்கள் பிரம்மதேவனே தவம் செய்து பரமாத்மாவை ஆராதித்து மீண்டும் தனக்கு பதவி வேண்டும் என்று கேட்டான்னா அந்த பதவி கூட நமக்கு நிலையற்ற பதவி, நிரந்தரமற்ற பதவி அப்படின்னு தெரிகிறது. நகுஷனை கொஞ்ச நாளைக்கு டெபுட்டியா வச்சிருந்தா, அதோட பேசாம இருந்திருக்கலாம் நகுஷன்.
பதவி கிடைச்சதுன்னா பதவியினால எத்தனையோ பேர் தலைவிரிச்சு ஆடுறாலும் அந்த அந்த பதவிப்படுத்தும் பாடுன்னு சொல்ல முடியும். அந்த பதவியில உட்கார்ந்துட்டான்னா அவளுக்கு தலைகால் புரிகிறது. ஏதோ இந்திரன் இல்ல, கொஞ்ச நாளைக்கு நம்மளை இந்திரன் ஆக்கியிருக்கா, நல்ல விதமா நாம இந்த பதவியை வகித்து செல்லலாமே நினைச்சிருக்கணும். நகுஷன் இந்திராணியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால நகுஷனுக்கு அகத்திய முனிவருடைய சாபம் ஏற்பட்டது. விரைந்து பல்லக்கை தூக்கி செல்லுங்கள், விரைந்து பல்லக்கை தூக்கி செல்லுங்கள் என்ற நகுஷன் அந்த விரைந்து என்றதான வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் எப்படி உபயோகப்படுத்தினானோ அதுவே அவனுக்கு அனர்த்தமாகிவிட்டது. சப்தரிஷிகள் தான் இந்திரனுடைய பல்லாக்கு தூக்குவாளாம். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? சத்ரச்சாயா சுபகசிரசா சாமரஸ்பேர பார்ஷ்வா ஸ்டாகா சப்த சிரவண முதிதா சக்னினா சஞ்சரந்தி. தாயே மகாலட்சுமி, மங்கள தேவதையே, ஜெகஜனனி, ஜெகதீஸ்வரி, உன்னை ஒரு க்ஷணம் ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் பூஜை செய்கிறார்கள். ஸ்ரேயஸ்காமா கமலநிலையே சித்திரமாம் நாயவாச்சா சூடாபீடம் தவ புதயுகம் சேதசா தாரயந்தா. உன்னுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை எவர்கள் தங்கள் தலையில் தரித்துக் கொள்கிறார்களோ, தலையால் தாங்குகிறார்களோ, அப்பேற்பட்டவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் அலாதியானது, அதிசயிதமானது, அற்புதமானது. அது அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். ஆகையால அவர்கள் உலகத்தில் பெரும் புகழாளர்களாக புகழப்படுகிறார்கள். ரெண்டு பக்கம் சத்திரங்கள், சாமரங்கள், வாத்தியங்கள், கீதங்கள் இவற்றுடன் கூடியவர்களாக அவர்களை உலகத்தில் எல்லோரும் புகழ்கிறார்கள். சத்ரச்சாயா சுபகசிரசா சாமரஸ்பேரபாஷம் ஸ்லாகா சப்த சிரவண முதிதா அப்படின்னு அவர்களுடைய புகழ் ஜெயவிஜி பவான அவர்கள் பெருமையை சொல்லி அவர்களை புகழ்ந்து பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறது. சர்க்வினஹா சஞ்சரந்தி. இது பிராட்டியினுடைய மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் பெற்றவர்களுக்கு சிந்திக்கும். நகஷனுக்கு கிடைச்ச பதவி இந்திர பதவி. அந்த இந்திர பதவியை தக்க வைத்துக் கொள்ளாமல் இந்திராணியின் மீது தகாத காதல் கொண்டான். சப்தரிஷிகள் பல்லக்கு தூக்கினா சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அந்த காமம் அவனை உந்தி தள்ளித்து, அந்த இந்திராணியின் மீது கொண்ட காமம் அவனை உந்தி தள்ளித்து சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றது சம்ஸ்கிருத சர்ப்ப சர்ப்ப ஸ்பீடு ஸ்பீடு அர்த்தம். ஸ்பீட் அப் ஸ்பீட் அப் அப்படின்னா சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சர்ப்போபவன் அவன் பாம்பா வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு பின்னாள் அவனுக்கு சாப விமோசனம் ஏற்படுறது. இந்த கதையெல்லாம் பின்னாடி போடுது. இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு வரச்சேதான் பரீட்சித் மகாராஜனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டு. சாமான்யமா இவ்வளவு தூரம் உபன்யாசங்கள் கேட்கிறவாளுக்கு கூட பகவத் பக்தி வரமாட்டேங்குது. சரியான சமயத்துல ஸ்தோத்திரம் ஞாபகம் வரமாட்டேங்குது. என்னதான் விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இந்த உபன்யாசத்தை கூட ஒருமித்த மனசோட உட்கார்ந்து கேட்கறது இல்ல. ஓடிண்டே இல்லற வாழ்க்கையில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டேதான் இந்த உபன்யாசத்தை கூட கேட்கிறார்கள் எல்லோரும். உண்மையில அவளுக்கு இதுல ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவளுக்கு ஈடுபாடு இருக்கு. ஆனாலும் அவர்களால இதை அனைத்தையும் விட்டு விட்டு எம்பெருமானிடத்துல பூரணமாக ஈடுபட முடியலையே. அப்படி இருக்கச்சே ஒரு அசுரன் பகவான ஸ்தோத்திரம் பண்ணான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ரஜஸ்தமஸ்வபாவஸ்ய பிரம்மன் விருத்தஸ்ய பாத்மனஹ நாராயணே பகவதி கதமாசீத் திருடாமதி தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீனாம் சாமலாத்மனாம் பக்திர் முகுந்த சரணே ந பிராயேணோபஜாயதே. ரஜஸ் தமஸ் நீங்கின தரை பெரிய பெரிய மகர்ஷிகள், நாரதர், சித்தர், தேவதா மகர்ஷிகள் இருக்காரு. அவளுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதா நான் பார்க்கலையே. நாராயணே பகவதி கதமாசீத் திருடாமதி. பகவதி நாராயணே திருடாமதி கதமாசீத். பகவன் நாராயணத்துல இவனுக்கு இத்தகையதொரு திருடதரமான மனோபாவம் எப்படி சித்திச்சது? ரொம்ப ஸ்பெஷலா இருக்கே சுவாமி. தேவானாம் தேவர்களுக்கும் சுத்த சத்வானாம் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு எப்பொழுது கிருஷ்ண தியானம் பண்றவா இருக்காளே அவளுக்கும் இல்ல. தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீனாம் ச அமலாத்மனாம். நிர்மலமான மனசுடைய மகர்ஷிகள் எல்லாம் இருக்காளே அவளுக்கும் கிடைக்கல. பக்தி முகுந்த சரணே ந பிராயேண உபஜாயதே.
முகுந்த சரணே பக்தி வரல. இதை ஒண்ணு சேர்த்துக்கணும் ஸ்லோகத்தை. என்னது? எஃப்சிசிலிடையே உபன்யாசம் கேட்கிறவாளுக்கும் அப்படி சொல்றோம். பக்தி முகுந்த சரணே நப்ராயேண உபஜாயதே. உடனே இந்த கதையை பத்தி சொல்றாரு. அப்பா இது ஒரு பெரிய விசேஷம் எனக்கு கிடைச்சது. இது என்ன அப்படி கேட்டா, வியாசர் மூலமா நாரதர், நாரதர் மூலமா தேவலர், இவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு மகா ரகசியத்தை உனக்கு சொல்றேன். உண்மையிலேயே இந்த கேள்விக்குறிதான விடையை நீ தெரிஞ்சுக்கணும், உன் மூலமா இந்த உலகமும் தெரிஞ்சுக்கணும். இந்த உபன்யாசத்தை நான் உனக்கு பண்றதுனால விருத்திரன் என்னும் அசுரனுக்கு அசுர சுபாவம் நீங்கி சாத்விக சுபாவம் எப்படி உண்டானது என்பதை இந்த உலகம் நன்கு தெரிந்து தெளிந்து இருக்க வேண்டும். அதற்காக இந்த கதையை நான் சொல்றேன். சித்திரகேது என்பதான ஒரு அரசன் இருந்தான். அற்புதமாக அவன் சூரசேன தேசங்களில் பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான். சௌராஷ்டிரம் இப்ப சொல்றோம். அந்த தேசத்திற்கு அவன் தலைவர். நல்ல ராஜா. உத்தமமான வகையில மக்கள் எல்லோரும் சந்தோஷம் அடையும்படியாக பிரஜாரக்ஷண ஜாகரூகனாக பிரஜா பரிபாலனம் செய்து வந்தான். அவனுடைய ஆட்சியில மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தார். ஆனா அரசனுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. இவ்வளவு செல்வம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. பண்ணில்லா பாடல் போலவும் பதவியில்லா நட்பு போலவும், உண்டில் ஆணை உண்டியில்லா அடிசல் போலவும், பெண்ணில்லா சயனம் போலவும், பெயரில்லா வாழ்க்கை போலவும், கண்ணில்லா வதனம் போலவும், காண்முலை இல்லா இன்பம் என்பதாக சாஸ்திரம் காண்பிக்கிறது. அது ரொம்ப அழகா சொல்லுவார். பண்ணில்லா பாடல் போலவும் பதவி இல்லா நட்பு போலவும். ஒருவனுக்கு புத்திர சந்ததி இல்ல, அவிவேகிகளா இருந்தான். விவேகம் வந்துட்டுனா அவனுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அவிவேகியா ஒருத்தர் இருந்தானா அவனுடைய மனசு இது கஷ்டப்படும். ஒன்னே கிருஷ்ணன் மானாசில் கழிக்கும் போல் ஒன்னைகள் வேணுமோ மக்களா இன்னும் குரூரம்மையா கேட்பார். குரூரம்மையார ஒருத்தர் இருந்தா அவ சொல்லுவா, ஒன்னே கிருஷ்ணன் மானாசில் கழிக்கும் போல். எனக்கு கிருஷ்ணனே குழந்தை, கிருஷ்ணனையே நான் நினைச்சிருக்கேன், கிருஷ்ணனையே தியானம் பண்றேன், கிருஷ்ணனையே கொண்டாடி இருக்கேன். அப்புறம் என்ன குழந்தை, என்ன குறைச்சல்? ஒன்னே கிருஷ்ணன் மானாசில் கழிக்கும் போல் ஒன்னைகள் வேணுமோ மக்களா. ஆனால் அவிவேகிகளுக்கு என்ன? பிள்ளை பிறக்காதவனுக்கு பிள்ளை பிறக்கலைன்னு தானே கவலை, பிள்ளை பிறந்தவனுக்கு பிள்ளை பிறந்துட்டேன்னு ஒரு கவலை. எத்தனையோ விதமான கவலைகள் இந்த லோகத்துல இருக்கு. சோகவியாதின்னு ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹசிரஷாம் சுகபிரமம். பரீட்சித்து இந்த மக்களுக்கு உபன்யாசம் சத்சங்கம் தவிர்த்து அவ கேட்க வேண்டியதான விஷயங்கள் நிறைய இருக்குடா. ஏன் சுவாமி 2-3 நாள் உபன்யாசம் கேட்கல? இல்ல சுவாமி, டேட்டா இல்ல, ஸ்டாக் இல்ல, எனக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இந்த டேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் உபன்யாசத்துக்கோசரம் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபர்தரா என்னால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க முடியாது, ஷேர் மார்க்கெட் பார்க்க முடியாது, அப்புறம் உலகத்துல எங்கெங்க என்னென்ன மூலையில என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியாது, கொரோனா ஒமைக்ரானுடைய நியூஸ் பார்க்க முடியாது. அதுக்காக டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கோசரம் நான் உபன்யாசத்தை லாகின் பண்ணல. ஸ்ரோதௌயாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகஸ்ரஷா. மக்களுக்கு எவ்வளவு இருக்குடாப்பா, நமக்குதான் ஒரே ஒரு விஷயம், நமக்குதான் ஒரே ஒரு விஷயம் தேவை. இந்த சித்திரகேதுவுக்கு இத்தனை பெண்டாட்டிகள் இருந்தா, நிறைய பேர், லட்சக்கணக்கில் கொண்டாட்டிகள் வச்சுக்கோங்க. ராஜா என்ன சுவாமி, பகுவல்லபாக கரு ராஜானா. எவ்வளோ கொண்டாடி கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு என்ன சந்தோஷம் தான், அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லையே. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனை மனைவியின் இடத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்கல. இவ்வளவு குழந்தைகள், இவ்வளவு மனைவிகள் இருந்தும் அவனுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்கல. அந்த வருத்தம் அவனுக்கு தாங்கல, ரொம்ப வருத்தப்படுறான். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்லும் பொழுதே ஆத்மதேவனுடைய கதை அதுதான். ஆத்மதேவன் ஓன்னு கதறி அழலாம். துந்துலியினுடைய கணவன். பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்படும் கதை இது. ஆத்மதேவனுக்கு புத்திர சந்ததியே இல்லை. அவன் சொல்றான், என் வீட்டு பசுமாடு கண்ணு போட மாட்டேன்றது, என் வீட்டில் வைத்த மாமரம் பழம் பழுக்க மாட்டேன்றது, என் வீட்டில் வைத்த புஷ்ப செடியில ஒரு பூ முளை விட மாட்டேன்றது, ஒரு பூ புஷ்பிக்க மாட்டேன்றது, என் வீட்டில் வைக்கக்கூடிய துளசி அது பட்டு போயிடுறது. நான் என்ன பாபம் பண்ணிடனோ தெரியலையே,
எனக்கு மட்டும்தான் விருத்தி இல்ல, சந்ததி இல்லை நினைச்சேன்னா என் சுத்தி இருக்கக்கூடிய எதுக்குமே எங்க வீட்டுல வாசல்ல வசிக்கக்கூடிய தெருநாய் குட்டி போட மாட்டேன்றது. இப்படி என்னோட சுத்தி இந்த சந்ததி அபிவிருத்திக்கான ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணினோம் தெரியலையேன்னு ஓன அழுது ஆத்மதேவன் புலம்புகிறான். பாகவத மகாத்மியமே அப்பதான் ஆரம்பிக்கும். ஆத்மதேவனுடைய கரையில தான், துங்கபத்ரா நதிக்கரையில அந்த மகாத்மாவான அந்த ஆத்மதேவனுடைய கதையில தான் இது ஆரம்பிக்கிறது பாகவதம். அதை போல இப்ப சித்திரகேது அழகான், தவிக்கிறான், தனக்கு சத்சந்தான பிராப்தி இல்லையே, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பாட்டு இருக்கு, அதுல பண் இல்ல, நட்பு இருக்கு, நெஞ்சத்து அகநக நட்பது இல்ல, நல்ல தளிகை பண்ணி வச்சிருக்கா, நெய்ய உருக்கி சாதிக்காமல் அப்படியே நெய்யே இல்ல, மறந்துட்ட, எடுத்து வைக்கல, என்ன இப்ப அப்படின்னா இவ்வளவு பதார்த்தங்கள் இருந்தும் அந்த நெய் இல்லைன்னா அது சோபிக்காது. வாழ்க்கையில எல்லா வசதியும் இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல சுவாமி அப்படின்றான். அல்லது கல்யாணம் ஆகியிருக்கு ஆனால் மனைவியுடன் வாழ முடியல என்றோம். இந்த ரெண்டு பேருக்கும் புத்தகம். பெண்ணில்லா சயனம் போலவும் பெயரில்லா வாழ்க்கை போலவும் உனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சுவாமியுடைய சம்பந்தம் இருக்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கும், ஒரு விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவர் இந்த காரியம் பண்ணார் அந்த காரியம் பண்ணார், உனக்கு நல்ல ஒரு பிரக்யாத்தின்றது ஏற்படும். நல்ல முகம் தேஜஸா இருக்கு, ஆனா அதுல கண்கள் விழி பார்வை இல்லை, என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டதான வாழ்க்கை போன்றுதான் காண்முளை இல்லா இன்பம், குழந்தை இல்லாத இன்பம். இது தசரதன் புலம்பன். அது போன்ற இங்கேயும் இந்த சித்திரகேதுவுக்கு தனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை வர வேண்டும் என அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப அங்கிரஸ் என்னும் மகர்ஷி அங்க அவர் அவனுக்கு நிறைய தத்துவங்களை உபதேசம் பண்ற. எதுக்காக? அவன் பிள்ளையை நினைத்து இயங்கக்கூடாது, அவன் மனசுல சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அவர் உபதேசம் பண்ண எல்லா தத்துவத்தையும் புரிஞ்சுட்டான். கடைசியில சுவாமி எனக்கு புத்திர சந்ததிக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுங்க, உனக்கு பிள்ளை உண்டு உனக்கு பிள்ளை இல்லை, ரெண்டுத்தையும் அங்கிரஸ் சொன்னார். அது சித்திரகேதுவுக்கு புரியல. மகரிஷிகள் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருளை கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆத்மன பிரியதேனாத்மா பரதஸ்வதயேவா லக்ஷயே அலப்தகாமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். அப்பா தெரியறதப்பா, அவனுக்கு ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்திருக்காய். சரி, நீ சௌக்கியமா இருக்கியா? ஆனா சௌக்கியமா இல்லை. நீ அடைய வேண்டியதான ஏதோ ஒன்றை பெறாததாலே ஒரு முகம் வெளியில் போய் இருக்கு. லக்ஷ்யே அலப்தகாமம் துவாம், லக்ஷ்யே அலப்தகாமம், லக்ஷயே லக்ஷயே அலப்தகாமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். அப்படியே வெளுத்து வெளுத்து சபல சபலன்னுவான் சம்ஸ்கிருத வார்த்தை. சபலம், சபலம்னா வெளுப்பு வந்துருச்சு உடம்புல, மூஞ்செல்லாம் வெளியில் போயிருக்கு. தைரியத்தை எழுந்து விட்டார் போலே உன்னுடைய முகம் பார்த்தாலே தெரியறது. என்னன்னா இதான் சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு அவர் தொட்டாவை ஆராதித்து அவனுக்கு ஒரு சத்சந்தானம் பிறக்க வேண்டும் என்று அவனுடைய லட்சோபலட்சம் மனைவிகளில் ஒருத்தியான கிருதஜுதி என்னும் மனைவிக்கு அந்த சரு என்னும் பிரசாரத்தை அளித்தார். சரு என்னும் பிரசாரத்தை அளித்தார். இதனால கிருதஜுதி கர்ப்பவதியானாள். ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டான். இத்தனை பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறதே நமக்கு ஏதோ ஒன்று ஈஸ்வருடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் நினைச்சது எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. அப்ப அந்த குழந்தை அவள் கிருதஜுதி கர்ப்பவதியாகி அரசனுக்கு அவளிடத்தில் அத்தியந்தம் பிரீத்தியானது உண்டாகிறது. அரசன் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கான் அந்த பெண்ணிடத்தில். ஒரே ஒரு மனைவி மட்டும் கருவுற்றிருக்கிறார். அரசனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் இருக்கான் அரசன். சரி, ஒரு சரியான முகூர்த்தத்துல அரசனுக்கு அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த கோலாகலத்தை எல்லாரும் கொண்டாடுறான். அத்தனை பெண்களும், இவனுக்கு எவ்வளவு மனைவிகள், அத்தனை பெண்களும் சேர்ந்து அந்த குழந்தை பிறந்த ஆனந்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப விசேஷம், ரொம்ப ஆனந்தம், நன்னாதான் இருந்திருக்கு. நாள் செல்ல அரசன் என்ன பண்றான், எப்ப பார்த்தாலும் அந்த கிருதஜுதி கூடயே இருக்கான்.
அந்த கிருத்தத்யுதி பெற்றெடுத்த பிள்ளையினிடத்துல பாசமா இருக்கான். ஏனைய மனைவிகள் பார்த்தா அவளுக்கு பொறாம தாங்கற அவளுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு. அரசன் ஏதோ ஒரு விதத்துல நம்ம இடத்துல அன்பாக இருந்தான். ஆனால் இப்ப ஒரே ஒருத்தின் இடத்துல மட்டும் அவருடைய அன்பு முழுவதும் செலுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த குழந்தை தானே. இந்த குழந்தை பிறந்ததினால் தானே அரசனுக்கு நம்மீது இருந்த அன்பு போய்விட்டது. வருடத்துல ஒரு நாளாவது 2 நாளாவது நம்முடைய மாளிகைக்கு அவன் வந்திருந்தான். இப்ப அவன் சர்வாத்மா நம்ம இடத்துல வருவதே இல்லை. ஆகையால நாம ஏதாவது பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு ஆகாரத்துடன் விஷத்தை அளித்து விட்டார். குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்குமான்னு ஏங்கி இருந்தவா குழந்தைய அவ்வளவு தூரம் கொண்டாடினவர்கள் தங்களுக்கு அரசனுடைய அன்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அந்த குழந்தைக்கு விஷம் வச்சுட்டார். இது தெரியாத கிருத்தத்யுதி குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கிறா, குழந்தைய தட்டி தூங்கப்படுறா. குழந்தை தூங்கின்னு நினைச்சிருக்கா. ஆனா தூங்குற குழந்தை தூக்கத்திலேயே ஓய்வு பெறுகிறது. உடம்பு முழுக்க வைவர்யம், அப்படியே உடம்பு முழுக்க நீளம் பாரிச்சிருக்கு. தொட்டில்ல தூங்குற குழந்தைய வேலைக்காரி வந்து பார்க்கிறான். ஐயோ அம்மா, குழந்தை நீளமா எடுத்து என்ன எடுத்தோ தெரியலையே குழந்தைன்னா அத்தனை பேரும் மூடி வர தட்டி தட்டி பார்க்கிறா, அசைச்சு அசைச்சு பார்க்கிறா. புத்ரா எழுந்துரு, ஹே புத்ரா எழுந்துருன்றா. என்ன சொல்லி அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறதா தெரியுது. ஒண்ணுமே புரியல. பெரிய ஓரம் தான். எல்லாரும் ஒவ்வொரு பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டான். தஸ்யாஸ்ததா கர்ணியபிருஷாதுரம் ஸ்வரம் கராப்யாம் உரவுச்சகைரபி घ्नन्त्याः कराभ्याम् उरमुच्चकैरपि प्रविश्य राज्ञी त्वरयात्मजान्तिकौ ददर्शबालम् सहसामृतम् सुतौ पपात भूमौ परिवृद्धया शुचा मुमोह विप्रष्ट शिरोरुहाम्बरा. ஓன்னு பெருங்குரல் தள்ளலாம். தாங்க முடியல. விஷயம் முடிஞ்சு போச்சு. ஐயோ இப்படி ஆயிடுத்தே, எனக்கு வம்ச விருத்திக்காக ஒண்ணு கிடைச்சதுன்னு பார்த்தனே, இப்படி நான் எழுந்துட்டனே, இவனை எப்படி நான் பார்ப்பேன்? பிள்ளாய் எவ்வளவு அழகா சிரிப்பாய், எவ்வளவு அழகா விளையாடுவாய், கை காலை அசைப்பாயே, எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. உன்னுடைய பிஞ்சு கால்களிலாய் என்னுடைய மார்பில் உதைப்பாயே, எவ்வளவு ஆனந்தத்தை நான் அடைந்தேன். பிள்ளாய் உன்னை இழந்து விட்டேன். ஒவ்வொரு பெருங்குரலத்தை அழுகிறான். அந்த அரண்மனையே ஓரமிட்டு அழுகிறது. அந்த சமயத்துல நாரதர் அங்கிரஸ் அவ 2 பேரும் வரா. நாரதரும் வர, அங்கிரசும் வர. என்னப்பா என்ன ஆச்சு? சுவாமி இப்படி ஆயிடுத்தேன். நான் தான் சொன்ன உனக்கு பிள்ளை பறக்கும், ஆனா பறக்காது நான் சொன்னேன்ப்பா. புரியலையா சுவாமினர்? பிள்ளை பறக்கும், ஆனா அது நிலைக்காது அர்த்தம்ப்பா. மரணம் பிரகிருதி சரீரம் விகிருதி ஜீவிதம் உச்சதே புதைகின்னு மாறுதல் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுல இருந்து நீ ஒண்ணும் தப்பவே முடியாது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டுடாப்பா. எல்லாருக்கும் இத்தகைய துயரம், இத்தகைய துன்பம் என்பது உண்டு. உனக்கு பிள்ளை அவ்வளவுதான், உன்னுடைய பாக்கியம் அவ்வளவுதான். அவன் மனசு சாந்தமான, அவன் மனசு துளிமுறை சாந்தமான. வயம் சத்துவம் சயே சேமே துல்லிய காலாச்சராச்சராஹ ஜன்ம மிருத்யோஹோ யதா பశ్చాத் பிராணைவம் அதுனாபி போஹோ தேஹேன தேஹினோ ராஜன் தேகாத்தேஹோ விஜாயதே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யத்ர இவ சாஸ்வதஹ. எல்லாம் பகவத்கீதை பரமாத்மா உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம் தான். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி அப்படின்னு வயஞ்ச துஞ்ச ஏ சைமே துல்லிய காலாஹ சராச்சராஹ. இதுல யாரா விதிவிலக்கு? நீ விதிவிலக்கா, நான் விதிவிலக்கா? யாருமே இதுல விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் காலத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கிறோம். காலம் என்பது நம்ம எல்லோரும் பிணைத்து வைத்திருக்கிறோம். அந்த காலத்தினுடைய போக்கிற்கு ஏற்றார் போல நாம் நம்மை நடத்தித்தான் போட வேண்டும். நமக்கு எந்த சுவாதந்திரியம் என்பது கிடையாது. நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஜன்ம மிருத்யோஹோ யதா பశ్చాத் பிராணைவம் மதுனாபி போஹோ. என்னைக்குமே நம்மளை சுத்தி ஜன்மா உண்டு, மிருத்யு உண்டு. இனி முன்னாடி இல்லை இப்ப இல்லைன்றது கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலையும் ஜென்மானது உண்டு. அந்த ஜென்மாவுக்கு ஏற்ற மிருத்யுன்றது உண்டு. தேகேன தேகினோ ராஜன். ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகம். அதான் வசுதேவர் பெருமாள ஸ்தோத்திரம் பண்ணத்தை சொல்ல போறாங்க. யதாத்திரன ஜலோ கைவம் அப்படின்னாரு. ஒரு
இலையில இருக்கிறதான ஆகாரத்தை உட்கொண்டு விட்டதான புழுவானது அந்த இலையை விட்டுட்டு மற்றொரு இலையை பிடித்துக் கொள்வதை போல ததா பிரார்த்தனம் தியஜதே வபுஹு. பழைய சரீரத்தை விடுறான். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நமானி கிருண்ணாதி நரோபராணி. தேகேன தேஹினோ ராஜன் தேகாத் தேகோபிஜாயதே தேகாத் தேகோபிஜாயதே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்த இவ சாஸ்வதா யதா பீஜம் தேஹ்யர்த்த இவ சாஸ்வதா. ஒரு பீஜம் அர்த்தம் ஒரு நட்டு, ஒரு விதை. ஒரு விதையிலிருந்து மற்றொரு விதை உண்டாகிறது. ஒரு விதையிலிருந்து மற்றொரு விதை உண்டாகிறது. அந்த விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் உண்டாகின்றன. அதாவது மரங்கள் உண்டாகின்றன, பழங்கள் உண்டாகின்றன, அவற்றில் விதைகள் உண்டாகின்றன. ஒரு விதையை விதைத்தால் அந்த விதையிலிருந்து விதை உண்டாகாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டோ? சொத்த விதைன்னு பேரு. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை நீ எவ்வளவு விதைத்து வைத்தால் கூட, விதை நெல் அப்படின்னு நீங்க கிராமங்கள்ல பார்த்துக்கலாம். விதை நெல்ல அந்த நெல்லை விதைத்தால் தான் உனக்கு அது முளைக்கட்டும். மற்றவற்றை விதைத்தால் அவை முளைக்கட்டால். அப்ப விதை நெல், அந்த விதை நெல்ல நீ ஒரு பிடி நெல்லை விதைச்சா அந்த ஒரு பிடி நெல்லுமா முளைச்சுடுறது. அது ஒண்ணு இருக்கே. அது போலத்தான் தேக சம்பந்தம். அப்படித்தான் ஆத்மாவிற்கு தேக சம்பந்தம் ஏற்படுகிறது. தேகினோஸ்மின் யதாதே. அந்த பாலப்பருவம், குமரப்பருவம், வயதான பருவம், கிழக்கு பருவம் என்பதாக எப்படி தேகத்தில் மாற்றங்கள் உண்டாகின்றனவோ அந்த மாற்றம் என்பது ஒரு பொழுதும் பிரதிபந்தகமாகாது. இது ஆத்மவஸ்துவினுடைய நாசத்துக்கு. உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளை பிறந்து விட்டு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு உண்டானதான ஆயுள் முடிஞ்சு விட்டு அந்த பிள்ளை படுத்து நீயே வருத்தப்படுற. அப்படின்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர்த்து பிராக்டிக்கல் வரைச்சதுதான் அந்த கஷ்டம் தெரியும். ஐயோ சுவாமி என்னால முடியலையே, நான் தவிக்கிறேன்னு சித்திரகேது ரொம்ப 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 வருத்தப்படலாம். இப்ப என்ன பண்ணலாம்? அந்த சித்திரகேதுவுக்கு அவனுடைய பிள்ளையை உயிர் பிழைக்க வைத்து அவன் மூலமாகவே சித்திரகேதுவிற்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் என்பதாக நாரதரும் அங்கிரசரும் தீர்மானித்தார்கள். அந்த குழந்தை அவர்கள் பிழைக்க வைத்தார்கள். சித்திரகேதுவை எவ்வளவோ சமாதானம் செய்தார் அங்கிரசரும் நாரதரும். ஆனால் அவனுக்கு மனசாந்தின்றது ஏற்படல. மறுபடியும் அவர்களை நிர்பந்தம் பண்ணினதுனால அந்த குழந்தைய தங்களுடைய தப்போ வலிமையினால அவர்கள் மறுபடியும் எழுப்பி உட்கார வைக்கிறான். ஓடி போறான், மாறி அணைக்கிறான், உச்சி புகர்றான், முத்தமழை பொழியறான், பிள்ளாய் பிள்ளாய் பிள்ளாயின்றான். ஒரே ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தம். சுவாமிகளே அடியன் தன்யோஸ்பி தாசோஸ்பின்னு நாரத பர்வதர்கள் திருவடியில விழுந்து, நாரத அங்கிரஸ் திருவடியில விழுந்து சேவிக்கிறான். இது முதல் போய் உன் பிள்ளைகிட்ட பேசிடுவான். அந்த பிள்ளை இவர்களை விசித்திரமா பார்க்க, என்னடா மகனே இப்படி பார்க்கிற என்னடா விஷயம்? அப்பா பாடுறா, அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசுறான், ஆனந்தமா பேசுறான். அப்பான்னு அழகா அந்த மழலையும் சொல்லுவாரு. அம்மா என்னும் ஆர்வச் சொல் கேளாதே, அம்மானு கூப்பிடக்கூடாது, அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னு அந்த கிருதத்யுதியும் சித்திரகேதுவும் கொண்டாடுறா. அந்த குழந்தை சொல்லிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்ட்டு. சாதாரணமா இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே கேட்கும் அப்பா அம்மாவை பார்த்து. ஆனா பிறந்த குழந்தை ஹூ ஆர் யூன்னு கேட்கறது. நான் தானே அவருடைய தகப்பன்ட்டு அப்படி சொல்றான் சித்திரகேது. எந்த ஜென்மாலன்னு கேட்கறது. அதான் விவேகம், அதுதான் வேதாந்தம். கஸ்மின் ஜென்மன் யமீ மஹ்யம் பிதரோ மாதரோ அபவம் கர்மபிஹி பிராமியமானஸ்ய தேவதிர்யன்ருயோனிஷு ஏஷ நித்யோப்யயः சூக்ஷ்மः ஏஷ சர்வாஸ்ரயः சத்ருக் ஆத்மமாயா குணேர்விஸ்வம் ஆத்மானம் சிருஜதி பிரபு. போன ஜென்மால நான் உனக்கு பிள்ளையா இருந்த, இந்த ஜென்மால நான் வேற ஒருத்தருக்கு அப்பா, உனக்கு அது தெரியுமா? என்ன நீ சொல்லிட்டு இருக்க? என் ஜென்மா முடிஞ்சு போச்சே. என் ஜென்மா முடிந்த பிறகு நான் எப்படி உன்னை தந்தை என்று அழைப்பது? இப்ப ஜென்மால இருக்கச்சேவே தந்தை தாய்ன்றதான உறவுகளே விட்டு போயிடுறது. தந்தை தாய கவனிக்க கூட மாட்டேன்றா, பார்க்க கூட மாட்டேன்றா. கஸ்பின் ஜென்மன் யமீ மஹ்யம். எந்த ஜென்மால, எந்த ஒரு பிறவியில நீங்கள் எனக்கு தாய் தந்தையா இருந்தீர்கள்? அஹோமே மகதீயாதா நிஷ்பலா ஜென்ம சந்ததி. எத்தனையோ பிறவிகள் எனக்கு போயிடுத்து. இப்ப அங்கிருந்து திடீர்னு வந்து நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா நீங்க சொல்றேன். இதெல்லாம் என்னால ஏற்க முடியாதுன்ட்டாங்க. பிதரோ மாதரோ அபவன்.
நீங்கள் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கலாம், ஆனால் எந்த ஜென்மானது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு தந்தை குழந்தை, அதுக்குள்ள எத்தனை ஜென்மா எடுத்ததோ தெரியலன்னு. அதான் விசித்திராக தேக சம்பத்தின்னு. விசித்திரம்பா கர்மவிகி பிரம்யமானச. நாம் எல்லோரும் கர்மாக்களினாலே கட்டுப்பட்டு இருக்கிறோம். கர்மா நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. கர்மாவனால்தான் நமக்கு இத்தனை விதமான அர்த்தங்கள் உண்டாகிறது. கர்மவிகி பிரம்யமானஸ்ய தேவதரியன்று யோனிஷு. தேவனா பிறக்கிறான், மனுஷனா பிறக்கிறான், திரியக்காக பிறக்கிறான். தேவதரியன்று யோனிஷு வர். இந்த ஒன்னுடத்துல விசித்திரம், ஒன்னுடத்துல எத்தனையோ விதமான விசித்திரங்களாக பிறக்கிறான். ஏஷ நித்யா அவ்யயா சூக்ஷ்மா. என்ன போய் தேடுறதை விட்டுட்டு, என்னிடத்துல பிரீத்தி வைக்கிறத விட்டுட்டு, என் பின்னாடியே வரதை விட்டுட்டு, என் ஜென்மா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இனிமே அதை பத்தி நீங்க விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் இந்த பிறவி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிறவியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனால் இன்னும் புத்திரபுத்திராதிகள் பின்னாடியே போக முடியும். அதனால இந்த பிறவியை நீங்கள் பயனுடைத்தாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மறுபடியும் அந்த குழந்தையை பேச வச்சு அந்த குழந்தை மூலமாக ஆத்ம தத்துவத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணணுன்றதுக்காகத்தான் சொன்ன. அங்கிரசும் நாரதனும் கிளம்பி போயிட்டா. சித்திரகேது ஓரளவுக்கு ஆசுவாசம் பண்ணான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கான். யமுனைக்கரையில நாரத மகரிஷியை சேவிக்கிறான். சுவாமி, எனக்கு இனி என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லதையே நினைச்சிட்டு, நல்லதையே பரிபாலித்து, நல்ல விஷயத்திலேயே பிரவர்த்திக்கிற மாதிரி, பகவானையே சிந்தனை பண்ற மாதிரி, இந்த புத்திரபோத்திராதிகள் ஆசையை விடும்படியாக எனக்கு தத்துவோபதேசத்தை செய்ய வேண்டும். காளிந்தியாம் விதிவத்ஸ்னாத்மா கிருத புண்ணிய ஜலக்கிரியா மௌனேன சஞ்சத பிராணா பிரம்மபுத்ரா அவவந்தத அத்ததஸ்மை பிரபன்னாய பக்தியாய பிரயதாத்மனே பகவான் நாரத பிரீதா வித்யாமேதாமுவாச்ச. இப்படி தன்னிடத்துல சரணாகதி பண்ணி, அதாவது வைராக்கியம்ன்றது நமக்கெல்லாம் எப்போ வருது தெரியுமா? ஏதாவது ஒரு சமங்கள் ஏற்படும் பொழுது அந்த வைராக்கியம் நமக்கு உண்டாகும். என்னத்துக்கு பொண்டாட்டிக்கிட்ட பேசணும், என்னத்துக்கு புத்திரன் பேர்ல பாசம் வைக்கணும், அட போயா நாம என்ன பண்ணாலும் இவாளுக்கு நம்ம விட்டு பிரியம் வர மாட்டேன்றது, நம்மளை ஒத்துக்க மாட்டேன்றான், அவளுடைய அந்த நிஷ்டூரமான பாஷணத்தை நம்ம எதுக்கு கேட்கணும்? ஏன் நமக்கு எம்பெருமான் நமக்கு நல்ல வழி காமிச்சிருக்கான், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கான், அதுலயே நம்ம மனசு போகலாமேன்னு நமக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படும். ஆனால் 4 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மனைவி பிரியத்தை காண்பித்தாள்னா, பிள்ளைகள் தங்களுடைய பிரியத்தை காண்பித்தார்களே, ஆனால் நமக்கு உடனே இத்தனை நாள் இருந்த வைராக்கியம் மறைஞ்சு போயிடும். ஏதோ மனசு விரும்பி, இது புத்திரபோத்திராதிகள் விஷயம் தான் நீங்க எடுத்துக்க வேண்டாம், இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அதுதான் பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், உபன்யாச வைராக்கியம் அப்படின்னு பெரியவர்கள்லாம். அதனால நாம ஒருத்தரை பார்த்த உடனே, சுவாமி உங்ககிட்ட வாசிக்கணும், உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. போன வருஷம் நான் மார்கழி மாசம் இந்த உபன்யாசம் கேட்டதுல இருந்து எப்படியாவது உங்ககிட்ட வந்துடுறோம் அப்படின்னா அப்பயே தெரியும் இதெல்லாம் ஆர்வக்கோடாருன்னு. 2 நாளைக்கு மேல நிக்க மாட்டாவாள்னா. கமிட்மெண்ட் என்பது சிஷ்யனுக்கு இருக்குன்றது இருக்குது, அது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு. சிஷ்யர்கள் நினைக்கிற ஆச்சாரியனுக்கு தான் கமிட்மெண்ட், எங்களுக்கு பாடம் சொல்லணும்ன்றதுக்கோசரம். அதாவது நாங்க எப்ப ஃப்ரீயா இருக்கோமோ அப்ப நாங்க வந்தாதான் அவர் பாடம் சொல்லணுமே தவிர்த்து, எங்களை இப்படி உட்கார்ந்து நீ பாடம் கேளுன்னு அவர் நிர்பந்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கெல்லாம் we are totally bound with other commitments அப்படின்னு சொல்றோம். அப்படிலாம் சிஷ்யன் வந்தான்னா அவனுக்கெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுன்றது சாஸ்திரம். சம்பத்சரம் வா ததர்த்தம் வா ததர்த்தார்த்தமேவான்னு 1 வருஷம் பரீட்சை பண்ணணும். 1 வருஷம் பரீட்சை பண்ணா தாங்குவாளா? இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் 6 மாசம் பரீட்சை பண்ணா தாங்குவாளா? தாங்க மாட்டான். ஒரே ஒரு நாள் பரீட்சை பண்ணா கூட தாங்க மாட்டான். இந்த சுவாமி கிட்ட இருந்தா ரொம்ப கஷ்டம் சுவாமி, நான் சுவாமியை மாத்திக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி மைண்ட செட் பண்ணிப்பான். இதுபோல உயர்ந்த ஆத்ம விஷயங்களை அறிவதற்கு நல்ல திருடதரமான மனசு வேணும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுஷ்டிக்கக்கூடியவனாய் அமைந்திருக்கணும். அது ரொம்ப இன்றியமையாதது. அதனால்தான் இங்க சொன்ன அத்தஸ்மை பிரபன்னாய சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம்னு தன்னை வந்து வணங்கிறவன் இல்லையா சித்திரகேது, நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ற கிருப்பையா நிஸ்பிருகோ பவேத்து.
என்ன விஷயம், நான் சித்திரகேது இனிமே சம்பாவனை பண்ண போறேன், நாரதருக்கு அந்த சம்பாவனையால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா, அது அவருக்கு ஆத்மலாபத்தை கொடுக்கிறதா? அத்தஸ்மை பிரபன்னாய பக்தாய பிரியதாத்மனே பகவான் நாரத பிரீதா வித்யமானேதாம் வித்யாம் ஏதாம் உவாச்ச. வித்யாம் ஏதாம் உயர்ந்த இந்த வித்யை நாரதர் அவனுக்கு உபதேசித்தார். இந்த நாரதர் உபதேசம் பண்ண வித்யை பரமகுஹ்யமானது. ஸ்லோகரூபமா அனுசந்தானம் பண்றேன், அது போதும். ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நமः சங்கர்ஷணாய ச. நமோ விஜ்ஞானமாத்ராய பரமானந்தமூர்த்தயே ஆத்மாராமாய சாந்தாய நிவృత్తத்வைததிருஷ்டயே ஆத்மானந்தானுபூத்யைவ ந்யஸ்தசக்தியமூர்த்தயே ந்யஸ்தசக்தியூர்மயே நமः. ஆத்மானந்தானுபூத்யைவ ந்யஸ்தசக்தியூர்மயே நமः. ரிஷிகேஷாய மஹதே நமஸ்தே விஸ்வமூர்த்தயே. வசஸ்யுபரதே பிராப்ய ஏகோ மனசா சஹ அநாமரூபश्चिन्मात्रः सोऽव्यान्नः सदसत्परः. यस्मिन्निदं यतश्चेदं तिष्ठत्यप्येति जायते मृण्मयेष्विवमृज्जातिः तस्मै ते ब्रह्मणे नमः. यन्न स्पृशन्ति न विदुः मनोबुद्धीन्द्रियासवः अन्तर्बहिश्च विदतं व्योमवत्तन्नतोऽस्म्यहम्. देहेन्द्रिय प्राणमनोधियोमि यदंशविद्दाः प्रचरन्ति कर्मसु नैवान्यदालोहमिवा प्रतप्तं स्थानेषु तद्द्रष्ट्रपदेशमेति. ओम नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूतिपतये सकलसात्वत परिबृढ निकरकर कमल कुड्मलोपलालित चरणारविन्दयुगल परम परमेष्टिल नमस्ते. भक्त्यैतां प्रपन्नाय भक्तायैतां प्रपन्नाय विद्यामादिश्य नारदः यया वङ्गिरसा साकं दाम स्वायंभुवं प्रभो. हे परीक्षित महाराजन, உயர்ந்த பரசித்தி அளிக்கக்கூடிய இந்த உத்தமமான ஸ்தோத்திரத்தை, உத்தமமான வித்யை, அதாவது ஸ்தோத்திரம்னு சொல்றதை காட்டும் இதை வித்யைன்னு சொல்றதுதான் விசேஷம். உத்தமமான பலனை அளிக்கக்கூடிய உயர்ந்த மகத்தான இந்த ஸ்தோத்திரத்தை, பரமகுஹ்யமான இந்த ஸ்தோத்திரத்தை பாஞ்சராத்திராதி சாஸ்திரங்கள்ல படித்தமான சங்கர்ஷண ரூபனான பரமாத்ம விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை நாரதர் சித்திரகேதுவிற்கு உபதேசம் பண்ணினார். பாஞ்சராத்திரம் என்னும் அந்த சாஸ்திரத்தில் பிரதிஷ்டிதமான அர்த்த விசேஷம் தான் இந்த ஸ்தோத்திரம். பாகவதத்தில் ஏற்கனவே நாம 2 கட்டங்கள்ல பாதாளத்திற்கு பிரதானமூர்த்தியாயிருந்து கொண்டு இந்த பூமியை தன்னுடைய 1000 பணாமணிகளில் ஒரே ஒரு பணாமணியினால தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கர்ஷண ரூபனான பகவான அகிர்புத்ரியன் என்று பெயர் பெற்ற பரமசிவன் ஆராதித்து வருகையை நாம ஏற்கனவே பார்த்தோம். இது 3வது சங்கர்ஷண ஸ்தோத்திரம். இது 3வது சங்கர்ஷண ஸ்தோத்திரம். சில ஸ்துதிகள் வெளியில தெரியறதில்லை, அதனால இந்த மாதிரி ஸ்துதிகளை அடிக்கடி வெளியில சொல்லிட்டு இருக்கேன். பாகவதத்துல இது இருக்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்கிறார். சித்திரகேதுஸ்து வித்யாம் தாம் யதா நாரத பாஷிதாம் தாரயாமாஸ சப்தாஹம் பக்ஷஹ சுசமாஹிதஹ. தண்ணீரை மட்டுமே பருகி 7 நாட்கள் வேறு எந்த ஆகாரத்தையும் உட்கொள்ளாமல் சித்திரகேது நாரதர் தனக்கு உபதேசம் செய்த இந்த மகாமந்திரத்தை, மகாவித்யை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுவரையிலும் அரசனா இருந்தான். 7 நாட்கள் இந்த மந்திரத்தை உபாசனை செய்ததனால அவனுக்கு கிடைத்த பதவி என்ன? ததச்ச சத்ராத்ராந்தே வித்யா தாரியமானயா
வித்யாதராதிபத்யம் ச லேபே அப்ரதிஹதம் நிருப. வித்யாதராதிபத்யம் ச வித்யாதரர்களுக்கு தலைமையை ஏற்றணும். வித்யாதராதிபத்யம் ச வித்யாதரர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு அவனுக்கு கிடைச்சது. ததச்ச சப்தராத்ராந்தே வித்யயா தாரியமானயா வித்யாதராதிபத்யம் ச லேபே அப்ரதிஹதம் நிருபா. 7 நாட்கள் இப்படி சங்கர்ஷண பெருமாளை உபாசித்தான். அவன் நிரபேட்சமா தான் உபாசித்தான். அதுவும் பெருமாள்கிட்ட எதுவும் அபேட்சிக்கல, எதையும் பிரார்த்திக்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் இப்படி 7 நாட்கள் அவன் உபாசித்ததினாலே மகிழ்ந்த பெருமாள். எவ்வளவு ஆசுதோஷி பெருமாள். ஆசுதோஷின்னா ரொம்ப சுலபமா வசப்பட்டுடுவார், சுலபமா சந்தோஷம் அடைவார். அதனால அவர் என்ன பண்ண, அவன் கேட்காமலேயே அவனுக்கு வித்யாதராதிபத்தியம் வித்யாதரர்களுக்கெல்லாம் தலைவனாகும் ஒரு பெரிய பெருமையை அளித்தார். எப்படி துருவசுவாமிக்கு பெருமாள் துருவ மண்டலத்திற்கு சக்கரவர்த்தி ஆக்கினாரோ அதுபோல இங்க நட்சத்திர மண்டலங்களுக்கு அவன் அதிபதி ஆக்கினாரோ அதுபோல இங்க இவன் வித்யாதரனுக்கு அதிபதியானான். காமகம் புஷ்பக விமானம் எங்கு நினைத்தபடி வித்யாதரர்கள்னா எப்பொழுதும் ஆல்வேஸ் ஃபிளைங் தான். பை ரோடே அவளுக்கு டிராவலிங் கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் ஃபிளைங். இஷ்டப்பட்டபடி அவர்கள் அந்த ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள், எங்கும் சஞ்சரிக்கக்கூடியவன். ஒரு சமயம் அவன் தான் உபாசிக்கக்கூடிய, தான் தியானிக்கக்கூடிய அந்த சங்கர்ஷண ரூபனான பரமாத்மாவை சேவிப்பதற்கு பாதாளத்துக்கு சென்றான். ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். தேவதேவனான சேஷமூர்த்தியின் திருவடித்தாமரைகளை சேவிப்பதற்கு அவன் அங்கு சென்றான் அப்படின்னு வர்ணிக்கிறார். அங்க பெருமாளை சேவிக்கிறார். எப்படி இருக்காராம், அப்படியே அந்த தாமரை தண்டின் நூல் போல அப்படி வெளுத்து இருக்காராம் ஆதிசேஷனுடைய திருவேணி. இந்த சேஷமூர்த்தியினுடைய திருமேனி தியானம் பண்ணும். அனந்தாழ்வான் சன்னதியில போனேன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவிங்க. காஞ்சிபுரத்துல போனா திருவனந்தாழ்வான் சன்னதியில பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசாசனம் நம்ம சேவிக்கணும். பெருமாளை பிரார்த்திக்கணும். வேற எங்கெல்லாம் விசேஷமாக காளிய நர்த்தன கண்ணனாகவோ அல்லது நாகங்களுக்கு நடுவில் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாள்னா அங்க இந்த ஸ்லோகம் சொல்லி பெருமாளை சேவிக்கலாம். மிருணாள கௌரம் ஷதிவாச சம்ஸ்புரத் கிரீடகேயூர கடித்ர கங்கணம் பிரசன்னவத்ராருணாலோச்சனம் மிருதம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும் தத்தர்ஷணஸ்த்வஸ்த சமஸ்த கில்பிஷः स्वच्छामलान्तःकरणोऽभ्ययान् मुनिः प्रवृद्धवत्या प्रणयाश्रुलोचनः प्रहृष्टरोमाणम् अदादिपूरुषम् स उत्तमश्लोकपदाब्जविष्टरम् प्रेमाश्रुलेशैः उपमेहयन्मुहुः प्रमोपरुद्धा किल वर्णनिर्गमः नैवाशकत्वं प्रसमीडितुं चिरं ततः समाधाय मनोमनीषया बवाश एतत् प्रतिलब्धवागसौ नियम्य सर्वेन्द्रियबाह्यवर्तनं जगद्गुरुं सात्वतशास्त्रविग्रहं सात्वतशास्त्रम् என்றாலே பாஞ்சராத்திர சாஸ்திரம். அந்த சாஸ்திர ரூபன், அந்த சாஸ்திர மூர்த்தி ஜகத்குரும் சாத்வத சாஸ்திர விக்கிரகம். ஜகத்குருவாக லோககுருவாக சாத்வத சம்ஹிதை எனப்படக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் வடிவாக சேவை சாதிக்கக்கூடிய சங்கர்ஷண பெருமாளை சேவித்தான் சித்திரகேது. மிருணாள கௌரம் தாமரையை போலவர், அப்படியே வெளுப்பா இருக்கிற அந்த தாமரை தண்டை போல இருக்கிறான் அவருடைய திருமேனி காந்தி. சிதிவாசம் நல்ல பட்டு உடுத்திருக்க பறிச்சிருக்க. ஸ்புரத் கிரீட கேயூர கடித்ர கங்கணம், அழகான திருவபிஷேகம், அழகான கங்கணங்கள், தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோ, விசேஷமான திருவாபரணங்கள் சாற்றிக் கொண்டிருக்கிறார். பிரசன்னவத்ராருணலோச்சனம் மிருதம், பிரசன்னவத்ராருணலோச்சனம் அப்படி வரைச்சு, ஆஹா நம்ம பக்தர் ஒருத்தன் வந்திருக்கான், நம்மளை உபாசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்திருக்கான்,
நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்றதுனால தான் அவனை வரவேற்கிறார், சுவாகதம் சொல்றார். அவனுக்கு அப்படி சிரிச்சுட்டே அவன் அது ஆதிசேஷனுடைய தலையாட்டினா எப்படி இருக்கும்? ஆதிசேஷனுடைய தலையாட்டா எப்படி இருக்கும்? பிரசன்னவக்ராருணலோச்சனம் மிருதம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். சித்த சாரணர்களினாலே சூழ்ந்திருப்பவராகவும் உயர்ந்த மங்களமான அந்த பொருட்களை எல்லாம் அணிந்திருப்பவராகவும் ஸ்வஸ்தி வாசனங்களினாலே எப்பொழுதும் அவர்களாலே தொடப்படுபவர்களாகவும் ஆனந்தமயமான ஒரு அனுபவத்தை நமக்கு அளிக்கக்கூடியவராகவும் சேவித்த மாத்திரத்தில் நம்முடைய பாபங்களை எல்லாம் ஒழிப்பவராகவும் பரம சாத்வீகராகவும் எழுந்தளிருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறான். உத்தாய பிரணம்ய புனப்புரச்சோத்தாயன்னு விழுந்தான் எழுந்தான் எழுந்தான் விழுந்தான் உருண்டான் பிறண்டான் பிரதட்சணம் பண்றான் அப்பிரதட்சணம் பண்றான் லாலகம் பண்றான். உடைய உடம்புல ரோமாஞ்சம் விழுது. பிரபோ பிரபோ சங்கர்ஷனா சங்கர்ஷனான்னு பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்றான். பிரபு அவனுக்கு அனுகிரகம் பண்ற அந்த சமயத்துல அந்த பிரபுவை குறித்து உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரத்தினாலே அவரை ஆராதிக்கிறான் சித்திரகேதுன்னு சொல்றான். இதுதான் முதல்ல சித்திரகேது பெருமாளை சேவித்த விதத்தை வர்ணித்தார். அதன் பிறகு அந்த சித்திரகேது பெருமாளை எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தானோ அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார். அந்த ஸ்தோத்திரம் என்பது நமக்கு பெரிய உபதேசம், பெரிய உபதேசம். இந்த ஸ்தோத்திரம் நமக்கு சர்ப்பம் முதலானவற்றினாலே ஏற்படக்கூடிய பயத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. மேலும் வியாதியினாலேயும் துர்பிக்ஷத்தினாலேயும் யார் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் அனந்தன் இந்த ஸ்தோத்திரத்தினாலே அனுகிரகத்தை செய்வான். சர்ப்பதோஷங்கள்னு சொல்றாளே, பயம்னு சொல்றாளே, ஹே அஜித பகவன் நீ அஜிதன், ஆனால் சாதுக்களினாலே ஜெயிக்கப்படுபவன். சமமதி கொண்டவர்களாக ரஜஸ் தமஸ் கலக்காத சுத்த சத்துவமயமான புத்தியை உடைய அந்த சாதுக்கள் அவர்கள் உன்னைத்தான் பிரார்த்திக்கும் பொழுது அனன்ய பிரயோஜனர்களாக அவர்கள் உன்னை பிரார்த்திக்கும் பொழுது நீ உன்னை அவர்களுக்கு தந்து விடுகிறாய். ஆஸ்ரித வாத்சல்ய விவசனல்லவோ நீ ஹே பகவன். ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயங்கள் இவை அனைத்தும், மோக்ஷானந்த ஐஸ்வர்யங்கள் இவை அனைத்தும் உன்னுடைய அதீனங்கள், உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள். பிரம்மருத்ராதிகள் உன்னுடைய அம்சத்தின் ஒரு அம்சத்தை கொண்டுத்தான் உலகத்திற்கு அரசர்களாகவோ அல்லது வித்யாதரர்களில் சிறந்தவர்களாகவோ இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு நீதான் சமஸ்தவம் என்னும் ஞானமற்றவர்களாக எங்களுக்குள்ளே யார் பெரியவர்கள் என்பதாக ஒரு போட்டியில் ஈடுபட்டிருக்கிறோமே. உலகத்தில் இதை காட்டிலும் விசித்திரமானது என்பது உண்டா? பிரபோ, பரமாணுவிலிருந்து பரமஹம்சர்கள் வரையிலும் இவை அனைத்தும் உன்னுடைய சங்கல்பத்தினால் உண்டாகுபவை. ஆதி அந்தம் எதுவும் இல்லாதவன் நீ, காரியவஸ்துவின் ஆரம்பமும் நீ, அவனாகிய நீயே காரணபூதமாய் அமைந்திருக்கிறாய். பிரபோ, நாக்கு குழறுகிறது, உதடு துடிக்கின்றது, கண்களில் கண்ணீர் மறைக்கின்றது, மேனி நடுங்குகின்றது. பிரபோ 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 என்று வாய்ப்புலற்றுவதை தவிர்த்து வேறு எதுவும் செய்ய அறியாத என்னை, செய்ய இயலாத என்னை, எதுவுமே செய்ய முடியாத இயலாமல் இருக்கக்கூடியதான என்னை இப்படி உன் விஷயமாக ஒரு உத்தமமான ஸ்தோத்திரத்தில் ஈடுபடுத்துபவனும் நீதானே. இந்த முட்டை வடிவமான அண்ட கோஷமானது பிருத்திவி, அப்பு, வாயு, ஆகாசம், அக்னி இவற்றினாலே, அகங்காரம், மகத்து இவற்றினாலே பலவிதமான 10 மடங்காக சூழ்ந்து 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 சூழ்ந்தகன்றான் உயர்ந்து அத்தை காட்டிலும் பெரிதான, அத்தை காட்டிலும் பெரிதான அப்படின்னு அந்த மங்களாசாசனத்துல சாற்றுமுறையில பெரியோர்கள் திருவாராயிரப்படிய சேவிப்பார். இதுல எத்தனையோ ஒரு பிரம்மாண்டம், ஒருத்தருண்டு ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துல நாங்கள்லாம் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் எங்களை பெரிய மகாவம்சர்கள் நினைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு பெருமர்கள் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் கோடிக்கணக்கான அண்டங்கள் உன்னுடைய விபூதியில் அடங்கியவை.
அதனால்தான் உனக்கு என்ன பேரு? அனந்தன் என்பதாக உனக்கு பேர். இது அணுமாத்திரமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு எங்க இருந்து அகங்காரம் வருதுன்னு தான் விசித்திரமா இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் உண்மையான மேலையில இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரபோதனா இருக்கக்கூடியவன். அதுல இப்படி அது கண்ணுக்கே தெரியாது, கிடையவே கிடையாது. அந்த ஜீவாத்மாவுக்கு தனக்கு என்றதான அகங்காரம் அவகாரங்கள் எப்படி இருக்கிறது? யாருக்கு விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கிறதோ அவர்கள் மனுஷ ரூபே மிருகாச்சரந்தி. மனுஷ ரூபத்தில் அவர்கள் மிருகமாகிறார்கள். ஈசனே, சர்வேஸ்வரா, வாசுதேவா, சொர்க்காதிகளே உனக்கு பலன்கள். ஆனால் அவைகள் அழியக்கூடியவை. அவள் என்ன பண்றா? உன்னை உபாசிக்கும் பொழுது சொர்க்காதிகளுக்குத்தான் ஆசைப்படுறான். அது மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பந்தத்தை உண்டாக்குகிறது. எப்படி ராஜபுரத்தில் வேலை செய்பவனுக்கு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அந்த வேலையிலிருந்து உபரத்தை நிவர்த்தியானது ஏற்படுகிறதோ அது போன்றுதான் அல்பமான பலனை பெறுபவர்களுக்கு ஒரு கால விசேஷம் முடிந்தவுடன் அந்த பலன் என்பது முடிந்து விடுகிறது. ஹே பிரபு, சர்வ கர்ம சமாராத்தியன், சர்வ காம பலப்பிரதனா இருக்கக்கூடிய உன்னையே நினைத்து அனைத்தையும் உனக்கு எவர்கள் அர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் இந்த பந்தத்தில் ஆட்படுவது இல்லை. எப்படி வறுக்கப்பட்ட விதை, வறுத்த விதை முளைக்காதோ அதுபோல பகவத் உபாசகர்களுடைய காரியங்கள் ஒரு பொழுதும் ஜனன மரணங்களை எல்லாம் உண்டாக்காது. பிரபு, எல்லாவற்றிலும் எல்லா தர்மங்களினாலேயும் எல்லாராலேயும் நீ ஆராதிக்கப்படுவதனாலே உனக்கு அஜிதன் ஜிதன் என்னும் பெயரானது உண்டாயிற்று. உன் சொரூபம் பாஞ்சராத்திரம், கீதை முதலான சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டது. அகிஞ்சனர்களினாலே பிரம்ம குணானுபவர்களில் தலைப்பவர்களால் உள்ள அந்த அகிஞ்சனர்களாயும் பிரம்ம குணானுபவத்திலேயே தலைத்திருப்பவர்களான யோகிராஜர்கள் உன்னையே உபாசிக்கிறார்கள். ஹே வாசுதேவா, உன்னுடையதான இந்த பரிபூர்ணமான அனுகிரகத்தை அடியேன் பெற்றிருக்கிறேன். எந்த பூமி உன் சிரசில் தரிக்கப்படும் பொழுது கடுகளவு ஆகிறதோ அப்பேற்பட்டதான 1000 பணமணிகளை உடையவனான பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, உனக்கு வந்தனம், உனக்கு வந்தனம் என்று உத்தமமான இந்த ஸ்தோத்திரத்தினாலே சித்திரகேது அனந்தன் ஆதிசேஷனை ஸ்தோத்திரம் செய்கிறான். பரம மங்களமான ஸ்தோத்திரம். சமஸ்த விதமான அனுகிரகங்களை நமக்கு செய்யக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை நாம பாராயணம் பண்ணி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணலாம். சித்திரகேதுர்வாச அஜிதஜிதः சமமதிபிः சாதுபிர்பவான் ஜிதாத்மபிர்பவதா விஜிதாஸ்தேபி ச பஜதாம் அகாமாத்மனாம் ய ஆத்மதோதி கருணः தவ விபவः கலு பகவன் ஜகதுதயஸ்திதிலயாதீனி விஸ்வ சிருஜஸ்தே ஷாம்சாः தத்ர மிருஷா ஸ்பர்தந்தே பிரதகபிமத்யா பரமாணு பரமமஹதோஸ்தும் ஆத்யாந்தரவதி வர்த்தி த்ரய விதுரः ஆதௌ வந்தே பித சத்வானாம் யத்ருவம் ததேவாந்தராலேபி க்ஷித்யாதிபிரேஷ கிலாவிருதः சப்தபிர்தச குணோத்தரைராண்டகோஷः யத்ர பதத்யனுகல்பः சஹாண்டகோட்டிகோட்டிபிஸ்ததனந்தः விஷயத்ருஷோ நரபசவः ய உபாசதே விபூதிர்ன பரம் த்வாம் தேஷாம் ஆசிஷயீஷ ததனு வினஷ்யந்தி யதா ராஜகுலம் காமதியத்வை ரசிதா ந பரமரோஹந்தி யதா கரம்ப பீஜானி ஞானாத்மன்ய குணமயே குணகணதோஸ்ய த்வந்த்வஜாலானி ஜிதமஜித ததா பவதா யதாஹ பாகவதம் தர்மமனவத்யம் நிஷ்கிஞ்சனாயே முனயः ஆத்மா ராமாயமுபாசதே அபவர்காய விஷமமதிர்ன யத்ர நிருணாம் த்வமஹமிதி மமதவேதி ச யதன்யத்ர விஷமதியா ரசிதோ யः ச விசுத்தः க்ஷயிஷ்டுரதர்மபகுளः கஹ க்ஷேமோ நிஜபரயோः கியானத்தஸ்வபரத்ருஹா தர்மேண ஸ்வத்ரோஹாத்தவ கோபः பரசம்பீடய ச ததா தர்மः ந வ்யபிசரதி தவேக்ஷா
யயாஹ்ய விஹிதோ பாகவதோ தர்மः ஸ்திரச்சர சத்வ கதம்பேஷு அப்ருதக் தியோ யமுபாசதே த்வார்யாः நஹி பகவன்ன கலிதமிதம் தொத்தர்ஷனான்றுநாம் அகில பாபக்ஷயः யன்னாம சக்ருத் சரவணாத் புல்கசகோபி விமுச்சதே சம்சாராத் அத பகவன் வயமதுனா त्वदवलोक परिमृष्टाशयमलाः सुरऋषिना यदुदितं तावकेन कथमन्यथा भवति विदितमनन्त समस्तं तव जगदात्मनो जनैरिहाचरितं विज्ञाप्यं परमगुरोः कियदिव सवितुरिव खद्योतैः नमस्तुभ्यं भगवते सकलजगस्थितिलयोदयेशाय दुरवसितात्मगतये कुयोगिनांभिदा परमहंसाय यं वैश्वसन्तमनुविश्वसृजः श्वसन्ति यञ्चेकितानम् अनुचित्तय उच्चकन्ति भूमण्डलं सरिषपायति यस्य मूर्ध्नि तस्मै नमो भगवतेस्तु सहस्रमूर्ध्ने என்று சித்ரகேது உயர்ந்த இந்த ஸ்தோத்திரத்தினால பரமாத்மாவை தியானம் பண்ணினா. சம்ஸ்துதோ பகவான் ஏவம் அனந்தஸ்தம வாசத வித்யாதர பதிம் பிரீதா சித்திரகேதும் குருத்வ. இப்படிதான் பெருமாளை சேவிச்சான். பெருமாளை சேவிச்சு அவனுக்கு விசேஷமான அனுகிரகத்தை அவனுக்கு பண்ணார். வித்யாதரர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பாய் என்று மேலும் பல உபதேசங்களை எல்லாம் பெருமாள் அவனுக்கு பண்ணினார். அது முதற்கொண்டு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். சுவாமி, இது சரி, இதுக்கும் இந்த விருத்ராசுரனுக்கும் என்ன சம்பந்தம்? என்னமோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு, கதை என்ன நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், ஃப்ளோவா வந்துட்டு இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு, இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அபூர்வமா இருக்கு, கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு. விருத்ராசுரன் கதையை சொல்லலையே சுவாமிங்க. அந்த பிளாஷ்பேக் தான் நம்ம இன்னும் போயிட்டு இருக்கோம். இந்த சித்திரகேதுன்ற வித்யாதரன் ஒரு சமயம் கைலாய பர்வதத்திற்கு மேலே சஞ்சரிக்கும் பொழுது அங்கே பரமசிவன் தன்னுடைய மடியில் பார்வதியை அமர்த்தி வைத்துக் கொண்டு சபையில் முனிவர்கள் பிரமதகணங்கள் சூழ அமர்ந்திருந்தார். அதை பார்த்து பரிகாசம் பண்ணான் சித்திரகேது. என்னத்தான் அனந்தாழ்வானுடைய அற்புதமான அனுகிரக விசேஷத்தை பெற்றிருந்தால் கூட, என்னப்பா இது, என்னதான் பத்னி இடத்துல பிரியம் இருந்தாலும் பிரீத்தி இருந்தாலும், என்னதான் பத்னியுடைய வசத்தியா இருந்தாலும், மகர்ஷிகள் நிரம்பி இருக்கக்கூடிய சபையில் அவளை பக்கத்துல உட்கார வச்சு கூடாதா, மடியிலே உட்கார வச்சு போல, நன்னா இருந்து உங்க லட்சணம். உங்களை 10 பேர் வேற சேவிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. இந்த சைவைஷ்ணவர்களா இருந்தால் அவர்கள் எம்பெருமானை தவிர்த்து மற்ற தெய்வத்தை விரும்ப மாட்டார்கள், மற்ற தெய்வத்தை அவர்கள் வணங்க மாட்டார்கள் சாஸ்திரங்கள் அந்த பாரமை காந்தியத்தை சொல்றது. அதற்கு திருஷ்டாந்தம் மற்றவர்களை நிந்திக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா சித்திரகேது இப்படி வாண்டடா ஒரு பாகவத பிரச்சாரப்பட்டான். ஏன்னா சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது சர்வஜனான ருத்ரன் பரம பாகவத சிரேஷ்டனாக அந்த ருத்ரனை கொண்டாடு அவர்கிட்ட அபச்சாரப்பட்டார். ஆனா ருத்ரன் அதை பெருசா எடுத்துக்கல, அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்னமோ சித்திரகேது சொல்லிட்டு போறான், சரி பார்வதி அப்படிதான் உட்காந்து போய் அப்படின்னு. பார்வதி கோவம் வந்தது. யார் இவன், என்ன வேணா பேசலாமா, எப்படி வேணா பேசலாமா, என்ன இங்க என்ன நடக்கிறது, என்ன சந்தர்ப்பம் கூட தெரியாத, இப்படி துளி கூட வினயம் இல்லாமல் அட்டகாச சிரிப்பு சிரித்து ஒரு பெண்ணை பழித்த காரணத்தாலே இவன் அசுரனாகி விடுவான் என்று சித்திரகேதுவிற்கு சாபம் அளித்தாள் பார்வதி. அதன் பின்னர் சித்திரகேது அதை பத்தி ஒன்றும் பெருசா விமர்சனம் பண்ணல. அப்படியா, நான் அபச்சாரப்பட்டுட்டேன், அடியே சரி அப்படின்னு கையை கூப்பி அந்த சாபத்தை அங்கீகரித்தான். அபச்சாரப்படுறது பெரிய விஷயம் இல்லை, அதன் பிறகு அந்த அபச்சாரத்தை உணர்வதுதான் முக்கியமான விஷயம். அதன் பின்னர் பார்வதிக்கு பரமேஸ்வரன் சித்திரகேதுவினுடைய மகிமையை சொல்றார். ஏன்னா அவரும் சங்கர்ஷணமூர்த்தியான பகவத் உபாசகர், அனந்தாழ்வான உபாசிப்பவர், ஆதிசேஷனை உபாசிக்கிறவர், எங்க இலாவிருத்தத்தில் உபாசிக்கிறார். ஞாபகம் இருக்கா? சதுர்த்த ஸ்கந்தம் பஞ்சம ஸ்கந்தம் இடாவிருத்த வருஷத்துல ஆதிசேஷனை பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்றது. சித்திரகேதுவும் அதே அனந்தாழ்வான உபாசித்து சித்தி பெற்றார். ரெண்டு பேரும் ஒருத்தரையே உபாசிக்கிறதுனாலையும் ஒரு சைவைஷ்ணவன் நாம் எதுக்கு சொல்லணும்னு பரமேஸ்வரன் பேசாம இருந்துட்டார். ஆனா பார்வதி சாபம் கொடுத்தார், விட்டுடுவானி அதை பத்தி பெருசுபடுத்தாதினார். சித்திரகேதுவும் அந்த சாபத்தை அங்கீகரித்தான். ஏன்னா தன்னுடையதான இந்த ஜென்ம முடிவிற்காக அவன் காத்திருந்தான். பெருமாள் தனக்கு செய்திருக்கக்கூடிய அனுகிரகம் பலிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தான். எனவே அந்த சாபத்தை சித்திரகேது அங்கீகரித்து
துவஷ்டா செய்த யாகத்தில் விஸ்வரூபனுக்கு இளையவனாக தன் தமையனான விஸ்வரூபனை இந்திரன் கொன்ற காரணத்தினால் அந்த இந்திரனை பழி தீர்ப்பதற்காக பிறந்த விருத்ராசுரன் தான் இந்த சித்திரகேது. ஆனால் பகவன் நாராயணனுடைய பக்தனாய் இருந்த காரணத்தினாலே அவனுக்கு பெருமாள் வஜ்ராயுதத்தினுடைய நுனியில் சேவை சாதித்தார். அவரை சேவித்துக் கொண்டே, இந்திரா என்னை கொன்று என்னை இந்த தேகத்திலிருந்து விடுவித்து என் ஆத்மா பகவத் சரணாரவிந்தங்களை அடையும்படி அனுகிரகத்தை செய்வாயாக என்று விருத்ரன் பிரார்த்தித்தான். இப்படி விருத்ரனுக்கு சாத்வீக மனோநிலை வந்ததற்கு காரணம் என்ன? சித்திரகேது என்னும் அரசனாக இருந்து நாரதராலே உபதிஷ்டமான சங்கர்ஷண மந்திரத்தை தியானித்து சங்கர்ஷணமூர்த்தியை பாதாளத்தில் சேவித்து வித்யாதரன் என்னும் பெருமை பெற்று பார்வதியினுடைய சாபத்தை தான் அங்கீகரித்த காரணம். இதுதான் இந்த சரித்திரம். இன்னைக்கு சித்திரையில சித்திரகேது உபாக்கியானத்தை கேட்டிருக்கோம். நாளைக்கு சுவாதி பிரகலாத ஸ்துதி, பெரிய ஸ்தோத்திரம், தேவர்களுடைய ஸ்தோத்திரம், பிரகலாதனுடைய ஸ்தோத்திரம் இருக்கு. ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணினாலேயே 15 நிமிஷம் ஆயிடும். பார்க்கலாம் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படியே சொல்லும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.